டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா எப்போவும் வந்து ஒரு ட்ரூ பேஸ்டு இன்சிடெண்ட்டாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு ட்ரூ பேஸ்டு ஹாரர் இன்சிடெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்துட்டு ஒரு ஜாப் அப்படின்னா பெர்மனெண்ட்டாகவே இருக்காது. அது அப்பப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருப்பாங்க கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறப்போ. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி, அப்பா, அம்மா, ஒரு பையன், அதுக்கப்புறம் 2 சின்ன பொண்ணுங்க. அதாவது அந்த பையனுக்கு 2 தங்கச்சிங்க இருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிது. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஊருக்கு வந்துட்டு அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா பக்கத்தில் இன்னொரு ஊருக்கு போய் அவங்க வந்து ஸ்டே பண்ணவங்களுக்காக அந்த ஊரில் யாரும் பழக்கம் இல்லை, அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸும் யாரும் இல்லை. அதனால் அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு தெரிஞ்ச ஒரு புரோக்கர் மூலியமாக ஒரு வீட்டை வந்துட்டு நம்ம வந்து வாங்க அப்படின்னா அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, புரோக்கர்கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு இம்மீடியட்டாக ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த புரோக்கருக்கு இவர் சொல்கிற பணத்துக்கும் இவர் சொல்கிற அந்த டயத்துக்குள்ளே வந்துட்டு அவர் தேடுற மாதிரியான ஒரு வீடு வந்து கிடைக்கவே இல்லை. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு அந்த வீட்டில் வந்துட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டை வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இந்த வீட்டை சொல்லலாம், ஆனால் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொன்னோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நம்மளுடைய கைக்கூலி கிடைக்காது, நமக்கான காசு வந்து புரோக்கர் அமௌண்ட் வந்து கிடைக்காது. அதனால் வந்துட்டு அந்த உண்மையை மறைச்சிட்டு அந்த வீட்லேயே அவங்கள வந்து ஸ்டே பண்ண வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாரு, தாட் வந்து இந்த புரோக்கருக்கு வந்து ஏற்படுது. அப்படி ஏற்பட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா காசுக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஒரு வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி 3 பெட்ரூம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பெரிய ஹால், அதுக்கப்புறம் ஒரு நல்லா ஒரு மேரிய கிச்சன், இந்த மாதிரி அமைப்பில் ஒரு வீடு இருக்குது, நீங்கள் வரீங்கன்னா சொல்லுங்கள், இப்போவே வந்துட்டு நம்ம இந்த ஒர்க்கை வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு இவரும் என்ன பண்ணுறாருன்னா இந்த வீட்டு ஓனரும் என்ன பண்ணுறாருன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டைம் இல்லை, நம்ம போய் வந்து அலைஞ்சு அந்த மாதிரி வீடை வந்து போய் பார்க்க முடியாது, அதனால் நம்ம என்ன பண்ணலாம், புரோக்கர் சொன்ன அந்த வீட்டிலே வந்து நம்ம ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருளையும் வந்துட்டு எடுத்துகிட்டு வெக்கேட் பண்ணி இந்த புரோக்கர் சொன்ன அந்த வீட்டுக்கு வராங்க. அந்த வீட்டில் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுங்கிறத வந்து அந்த புரோக்கர் வந்து சுத்தமாக வந்து அந்த புதுசாக வாங்கினாங்க இல்லையா அவங்கக்கிட்ட வந்து சொல்லவே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த புரோக்கர் என்ன பண்ணுறாரு, வாங்கிட்டு நம்ம கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் விட்டுட்டு அவர் வந்து வெளியே வந்து வரும்போது அந்த வீட்டை வந்து திரும்பி பார்க்குறாரு ஒரு வித பயம் கலக்கத்தோட. எப்பவும் போல் அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த வெக்கேட் பண்ணி இவ்வளோ தூரத்துக்கு வந்து அவங்களால வந்து ஃபுல்லாக வந்து வீடை வந்து செட் பண்ண முடியல. ஓரளவுக்கு அந்த நைட்டுக்கு வந்து அவங்க சர்வை பண்ணுற அளவுக்கு வேணுங்கிற பொருளை மட்டும் எடுத்து பேக் பண்ணதை வந்து அவங்க அன்பேக்கிங் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்குறாங்க அந்த வீட்டை. பசங்க இருக்காங்களே அந்த 3 பசங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அம்மாவுக்கு ஒரு ரூம்பு, அப்புறம் 2 தங்கச்சிக்கு சேர்ந்து ஒரு ரூம்பு, இன்னொரு ரூம் இருக்குது. அந்த ரூம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஃபெசிலிட்டியான ஒரு ரூம். அங்கே வந்துட்டு எல்லா விதமான வசதியும் வந்துட்டு இருக்கும். அதனால் இந்த வசதியாக இருக்கிற ரூம் வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா கிட்ட இந்த பையன் வந்து சொல்கிறான். அவங்க அப்பா அம்மாவும் சரி பையன் வந்து படிக்கிறான், ஸோ அவனுக்கும் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து தேவைப்படும், அதனால் இவனே இந்த ரூம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அந்த 2 பொண்ணுங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா தனியாக ஒரு ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு பெட்ரூமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பா அம்மா வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நைட்டு வந்துட்டு டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போய் தூங்குறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இவருடைய ரூமில் வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஒர்க் கம்ப்ளீட் ஆகலை இந்த பையனோட ரூமில். அதனால் தங்கச்சி கூட பிடிச்ச அந்த ரூம் இருக்கு இல்லையா, அந்த பையனுக்கு பிடிச்ச ரூம்பு, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட் நேரத்தில் ஏதோ ரொம்ப க்ரீப்பியான சவுண்டெல்லாம் வந்து ஏற்படுது. ஸோ அப்படி ஏற்படுறப்ப என்னடா இது வித்தியாசமான குரல் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர் நினைக்கிறாரு. ஆனால் ஏதோ நம்ம தான் வந்து அப்படி தப்பாக நினச்சிக்கிறோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி கூடயே சேர்ந்து அவர் வந்து படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. இப்படியே பார்த்திங்கன்னா நடுராத்திரி ஆகுது. நடுராத்திரி ஆகும்போது பயங்கரமாக வந்துட்டு அந்த வீட்டில் வந்து அப்ஸ்டேர்ஸ் டவுன் ஸ்டேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, படிக்கட்டுகள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த படிக்கட்டுகள் எல்லாம் வந்து ஒருத்தங்க வந்து ஷூ போட்டு நடந்தால் எப்படி சத்தம் கேட்குமோ அந்த மாதிரியான வாக்கிங் சத்தம் கேட்குது. யார் இது, அப்பா அம்மா எல்லாருமே வந்து தூங்கிட்டாங்க.
தங்கச்சிகளும் தூங்கிட்டாங்க, எங்கேருந்து இந்த சத்தம் வருதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து எந்திரிச்சு போய் அந்த பையன் வந்து பார்க்கல, வெளியே எங்கேருந்து இந்த சத்தம் வருதுங்கிறத அவங்க நோட் பண்ணவே இல்லை. வந்து யாரோ ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுற மாதிரியான சத்தம் கேட்குது. இதை கேட்டதும் அவன் ரொம்பவே ஷாக் ஆகுறான். யார் இந்த ராத்திரியில் ஃப்ரிட்ஜை போய் ஓப்பன் பண்ணுறாங்க, யார் கிச்சனுக்கு போகிறாங்க, கிச்சனில் இருக்கக்கூடிய அந்த பாத்திரங்களை சிங்க் இருக்கு இல்லையா, அதுலேருந்து தண்ணி வந்து விழுகிற சத்தம் கேட்குது. இதெல்லாம் யோசித்து அவன் இந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா வெளியே வந்து அந்த ரூமை விட்டு தங்கச்சியோட அந்த கூட இருக்கான் இல்லையா, தங்கச்சி ரூம்லேருந்து அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா வெளியே வந்து பார்க்குறான். அப்படி வெளியே வந்து பார்க்கும்போது ஒன்றுமே கிடையாது, எல்லாமே வந்து நார்மலாக தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான சத்தம் மட்டும் இந்த பையனுக்கு கேட்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெவியாக வந்துட்டு அந்த பையனுக்கு அலாட் பண்ணியிருந்த அந்த ரூம்லேருந்து பயங்கரமாக வந்துட்டு துர்நாற்றம் வந்து வருது. நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி எந்த ஒரு வாசனையும் அந்த ரூம்லேருந்து வரலையே, இப்போ எதுக்கு இந்த மாதிரியான ஒரு வாசனை அந்த ரூம்லேருந்து வருது அப்படிங்கிறத இந்த பையன் வந்துட்டு நினச்சிட்டே இருக்கான். அப்படி வந்து இந்த பையன் நினச்சிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறான், ஒரு விதமான பயத்தோடையே மறுபடியும் தங்கச்சிக்கு கூடயே வந்துட்டு இந்த பையன் போய் படுத்து தூங்கிடுறான். அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தோட ரூமும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டாங்க. யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்கவுங்க ரூமில் வந்து வச்சுக்கிட்டாங்க. எல்லாத்தையும் வீடெல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் இந்த பையன் அவனுடைய பெட்ரூமில் வந்துட்டு ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி ஸ்டே பண்ணும்போது இவனுக்கு ஒரு விதமான பதட்டம் வந்து அவனை அறியாமலே வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. என்னடா இது, இப்படி எந்த ஒரு ஊர்லேயும் சரி எந்த ஒரு ரூம்லேயும் சரி எனக்கு இந்த மாதிரி ஒரு உணர்வு வரவே இல்லையே, ஆனால் ஏன் இந்த ரூமுக்குள்ளே யாரோ இருக்கிற மாதிரியும் நான் வந்து வெளியாளாக இந்த ரூமுக்குள்ளே வந்த மாதிரியும் எனக்கு ஒரு ஃபீல் ஏற்படுது, ஒரு விதமான பதட்டம் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரியான திங்கிங் வந்து அந்த பையனுக்குள்ளே வந்து இருந்துகிட்டே இருந்தது. பையன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படுத்திருக்காரு இல்லையா, அந்த பெட்டில் வந்துட்டு யாரோ வந்து இவர் கூடயே வந்து இருக்கிற மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் அந்த மனுஷங்க நம்ம வந்து எப்படி மூச்சு இழுத்து விட்டோம் அப்படின்னா எப்படி மூச்சு இழுத்து விட்டால் ஒரு சத்தம் வருமோ அந்த மாதிரியான ஒரு சத்தம் வந்துட்டு அவருக்கு அந்த பையனுக்கு வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்கு. என்னடா இது, நமக்கு வந்து சோதனை, யார் இப்படி, நான் மூச்சு விடுறேன்னா அது எனக்கு தெரியும், ஆனால் வேற யாரோ மூச்சு விடுற மாதிரியான சத்தம் கேட்குதே, இது எப்படி சாத்தியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் வந்துட்டு பயப்பட ஆரம்பிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அந்த துர்நாற்றமும் வருது, இன்னொரு வரைக்கும் இல்லாத இந்த வாசனை இங்கே எப்படி வருது அப்படிங்கிறத ஒரு விதமான கலக்கத்தோடையே அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா கட்டில் வந்து கீழே பார்க்கலாம், கட்டில் கீழேருந்து தான் இந்த சத்தம் வருது அப்படிங்கிறத அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா நோட் பண்ணி மெதுவாக வந்து அந்த பையன் படுத்துருக்கிற அந்த இதுலேருந்தே வந்து கீழே வந்து குனிஞ்சு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அங்கே ஒரு மனுஷனுடைய உடல் கிடக்குது. அந்த உடல் வந்து இவரை பார்த்த மணிக்கும் அந்த பையனை பார்த்த மாதிரிக்கு தலை திரும்பி கிடக்குது, ஆனால் கண்ணு வந்து மூடி தான் இருக்குது. இதை பார்த்தது இந்த பையன் வந்து அலறி அடிச்சுட்டு அவங்க அப்பா அம்மாவை வந்து கூப்பிடுறான். அப்படி கூப்பிடும்போது அவங்க அப்பா அம்மா வந்து என்னப்பா என்ன ஆச்சு, ஏன் இப்படி கத்துற அப்படின்னு கேட்டப்போ, இல்லை அங்கே பாருங்க அங்கே யாரோ இருக்காங்க, என் பெட்டு கீழே யாரோ இருக்காங்க அப்படிங்கிறத அந்த பையன் வந்து சொல்கிறான். அப்போ பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவும் அம்மாவும் போய் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஷாக். அங்கே உண்மையாலுமே வந்து ஒருத்தர் வந்து இறந்து போய் கிடக்கிறாரு. அவருடைய உடல் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வந்து அழுகி போய் கிடக்குது. இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் யார், எதனால் வந்து இங்கே கிடக்குறாங்க, ஒருவேளை வீடு இல்லாமல் இந்த வீட்டில் வந்து தங்குனவராக இருக்குமா, என்ன ஏதுன்னு ஒரு விதமான குழப்பத்தோடையும் பயத்தோடையும் வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பையன் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கானா, இல்லை நான் இந்த மாதிரியான விஷயம்லாம் இந்த ரூமில் வந்து கேட்டேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இந்த ரூமில் இருக்கிறதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ்க்கு உடனே கால் பண்ணி இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு பிணம் இருக்குது, இது யார் என்னங்கிறது எங்களுக்கு தெரியல, ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்தோம், வீட்டுக்கு வந்து நாங்கள் இதெல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஒரு விஷயத்த பார்த்தோம் அப்படிங்கிறதையும் வந்துட்டு சொல்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஆனால் அதை மறைச்சு புரோக்கர் வந்து இந்த வீட்டை வந்து விற்றுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த துர்மரணம் அடைகிறாங்களோ அங்கே தான் வந்து அந்த ஆத்மா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் அந்த ரூம்லேயே வந்து அந்த பையன் ஸ்டே பண்ணியிருந்த அந்த ரூம்லேயே அந்த மனிதனுடைய அந்த ஆத்மாவும் வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்கு.
இதை தெரிஞ்சது இந்த பையனுக்கு ரொம்பவே பயந்து அந்த பையன் என்ன பண்ணுறான்னா அவங்க அம்மா அப்பா கிட்ட நான் இந்த ரூமில் இனிமேல் நான் ஸ்டே பண்ண மாட்டேன், எனக்கு வந்துட்டு இந்த ரூம் வேண்டாம், இந்த வீடே வேண்டாம், வாங்க வந்து இந்த வீட்டை விட்டு போயிடலாம், இந்த வீட்டில் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளை பயமுறுத்திட்டே இருக்கும், நான் இன்னைக்கு பயங்கரமான ஒரு விஷயத்த பார்த்ததுலேருந்து அந்த பையன் வந்து என்ன பண்ணிட்டான் இந்த மாதிரி வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி நம்ம பையனுக்கு வந்துட்டு நிம்மதி இல்லை, சரியாக வந்து அவன் தூங்க மாட்டினான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, வெறும் 2 நாள் கூட அந்த வீட்டில் தங்கலை. 3ஆவது நாள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீட்டையே காலி பண்ணி என்ன பண்ணுறாங்க வேற ஒரு வீட்டுக்கு வந்து போகிறாங்க. ஒரு சில புரோக்கர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது ஃபாரினில் மட்டும் கிடையாது, உள்நாட்டில் மட்டும் கிடையாது, பொதுவாகவே உலகத்தில் வந்து நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா உண்மையை மறைச்சிட்டு அந்த வீட்டில் நடந்த சம்பவங்கள் அங்கே ஏற்பட்ட அந்த துர்மரணம் இதெல்லாம் உண்மை தெரிஞ்சாலுமே ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா காசுக்காக வந்து சிலரை வந்து மாட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ அப்படி பண்ணுறதுனால ஏற்பட்ட ஒரு விபரீதமான ஒரு விஷயம், திகிலான சம்பவம் தான் இது. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Annie.